ஹரியோம் குழந்தைகளே, இப்பொழுது தமிழ் பாட வகுப்பை ஒரு இறைவணக்கத்துடன் ஆரம்பிக்கலாமா? எல்லோரும் நேராக உட்காருங்கள். 2 கைகளையும் இணைத்து கொள்ளுங்கள். கைகளை இணைத்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நேராக உட்கார்ந்து ஓம் என்று மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து 3 முறை ஓம் என்று சொல்லி வெளியே விடுங்கள். ஓம் 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 சகனா வவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். கற்றலின் நோக்கம்: விவசாயத்தை போற்றி பேணி காக்க வேண்டும். இயற்கை உரத்தை பற்றி அறிதல். நம்முடைய ஒவ்வொரு செல்களும் வளர வேண்டுமென்றால் விவசாயியின் வியர்வை துளி மண்ணில் விழ வேண்டும். சுருக்கமாகச் சொன்னால், நாம் வளர வேண்டுமென்றால் விவசாயம் வாழ வேண்டும். ஒரு தாத்தாவின் மூலம் கருத்துக்கள் தரப்பட்டுள்ளது. புரிந்து கொண்டு நாம் விவசாயத்தை வாழ வைப்பது, அதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும். முயற்சிகள் எடுக்காவிட்டால் நம்மை நாமே அழித்துக் கொள்வது திண்ணம். மாமரத்தில் இருந்த கிளிகள் கீச் கீச் என குரல் எழுப்பி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன. அங்கிருந்த வைக்கோல் போரின் மீது சேவலொன்று மெதுவாக நடைபெற்று கொண்டிருந்தது. தோட்டத்தின் துள்ளி குதித்துக் கொண்டிருந்த கன்றை கண்டு பசு மா மா என்று குரல் எழுப்பியது. இவற்றையெல்லாம் தன் வீட்டு மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தான் இளமாறன். அதாவது என்னாச்சுன்னா, இளமாறன் மாடியில நிக்கிறான். மாடியில இருந்து என்ன காட்சியை பாக்குறான்னா, அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாமரம் இருக்குது. அதாவது கிராமத்து சைடுனா எப்படி இருக்கும், கிராமத்தை சுத்தி மரம், வயல், வைக்கோல் எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி அவங்க வீடு கிராமத்துல இருக்குது. அவன் மாடியில இருந்து பாக்குறான். அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு மாமரம் இருக்கு. மாமரத்துல கிளி இனப்புறம் எப்படி சவுண்ட் கீச் கீச்சுன்னு கத்தும்ல, அதே மாதிரி கிளி சத்தம் போட்டுட்டு இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் பறந்துகிட்டு இருக்குது. அப்புறம் மரத்துக்கு பக்கத்துல ஒரு வைக்கோல் இருக்கு. வைக்கோல்ல ஒரு சேவல் ஒண்ணு மெதுவா நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது இப்பதான் நடை பயிற்சி பயின்ற மாதிரியே இருக்கான். மெதுவா நடக்கிறத பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஒரு கன்றை கட்டு பசு வந்து கூப்பிடுது, மாமான்னு சொல்லி குரலை எழுப்புது. அதாவது அவங்க கன்றை, அது பசுவை தன்னோட குட்டியை கூப்பிடுது, கன்றை கூப்பிடுது. இதை எல்லாத்தையும் இளமாறன் பார்த்து ரசிக்கிறான். தன் தாத்தாவை தேடி கீழே இறங்கி வந்தான். தாத்தாவை காணாத அவர் விடியற்காலையிலேயே வயலுக்கு சென்றிருப்பார் என எண்ணினான். என்னாச்சு, இதெல்லாம் பார்த்துட்டு கீழே வரா. நம்ம தாத்தா கிட்ட போய் பேசலாமேன்னு சொல்லி கீழே வரான். ஆனா அவங்க தாத்தா கீழே இல்ல. அப்ப அவனா நினைச்சுக்கிறான், தாத்தா வயலுக்கு போயிருப்பாங்க, காலையிலேயே போயிட்டாங்க போலன்னு நினைச்சுக்கிறான். ஏன்னா தினந்தோறும் தாத்தா வயலுக்கு போறதுனால அவனுக்கு தெரியும் கண்டிப்பா வயலுக்கு தான் போயிருப்பாங்கன்னு. அப்போது இளமாறா, இங்கே வாப்பா என்ற அம்மாவின் குரல் சமையலறையிலிருந்து ஒலித்தது. இதோ வாரம்மா என்றவாறு இளமாறன் வீட்டிற்குள் விரைந்து ஓடினான். அவங்க தாத்தாவை நினைச்சிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க அம்மா சமையலறையில இருந்து கூப்பிடுறாங்க, இளமாறா இங்க வாப்பான்னு. அம்மா சவுண்டு, அதாவது அவங்க அம்மா சத்தம் கேட்டவொன்னே என்ன ஆயிடுச்சு, இளமாறன் இந்தா வந்துட்டோம்மான்னு சொல்லி தேமா அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு ஓடுறான். நீங்க என்ன பண்ண, அம்மா கூப்பிட்டோன்னே உடனே போகணும். தாத்தாவிற்கு சாப்பாடு கொடுத்து விட்டு வாப்பா என்று கூறிய அம்மாவிடம் சரிமா என்ற இளமாறன் அம்மாவிடமிருந்து உணவை பெற்றுக்கொண்டு வயலை நோக்கி சென்றான். உங்க அம்மா என்ன சொல்றாங்க, தாத்தாவுக்கு சாப்பாடை கொண்டு போய் கொடுப்பான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு இந்தா கொடுத்துட்டு வரமான்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வயல்ல இருப்பாங்க, வயலை நோக்கி போயிட்டு இருக்கான். வயலுக்கு செல்லும் வழியில் பூத்திருந்த அழகிய பூக்கள் அவனை பார்த்து சிரிப்பது போல் இருந்தது. இது ஒரு கற்பனை. அதாவது வயலுக்கு நடந்து போறான், அவனை பார்த்து பூக்கள் எல்லாம் அழகா இருக்கும்ல, அவனை பார்த்து எல்லா பூக்கள் சிரிக்கிற மாதிரியே அவனுக்கு இருக்கான். தன் கைகளால் அவற்றை மெல்ல வருடியபடியே சென்றான் இளமாறன். அது மெதுவா அவன் கையில பூ ஃபுல்லா மெதுவா தடவிக்கிட்டே போறான்.
அந்த பூந்தோட்டத்தை தாண்டியதும் அடக்கத்தோடு தலை சாய்த்து கற்றறிந்த சான்றோர் போல் குனிந்து நிற்கும் நெல்மணிகளை கண்டான். வயல் வெறுப்பை தாண்டாமல் தேங்கி நிற்கும் நீரை கண்டு மகிழ்ந்தான். என்ன ஆச்சுன்னா, நெல் எப்படி இருக்கும், சாஞ்சுகிட்டு இருக்கும்ல, அது எப்படி இருக்குன்னா, இப்ப நம்மனா என்ன பண்ணுவோம், பெரியவரை பட்ட மரியாதை பண்ணுவோம், அதே மாதிரி நெல்லு அதாவது மரியாதை கொடுத்து கீழே குனிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கான். அவன் பார்த்தோன்னே ரொம்ப அழகா இருக்கான். அவன் அந்த நெல்லை மிதிக்காம பக்கத்துல உள்ள நீர் தேங்கி இருக்க நெல் பக்கத்துல அதை நீரை பார்த்து மகிழ்ந்துட்டு இருக்கான், ரொம்ப சந்தோஷப்படுறான். கால்வாயின் பள்ளம் பார்த்து பாய்ந்தோடும் தண்ணீர் தன் கால்களை நனைத்தும் கைகளால் அலைந்தும் விளையாடினான். என்னாச்சு, அவன் பக்கத்துல கால்வாயில நீரை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தான்ல, அந்த நீரை வச்சு அவன் கையையும் காலையும் நல்லா கழுவிட்டு நல்லா அதை வச்சு விளையாண்டுட்டு இருக்கானா. அப்போது இருந்த ஒளியை கேட்டு அருகில் இருந்த வலையில் இருந்த நண்டுகள் எட்டி பார்த்தன. இப்ப காலு கையினா வச்சு தண்ணி வச்சு விளையாடும் போது ஒரு சவுண்ட் வரும்ல, அதாவது ஒரு சத்தம் வரும்ல, அந்த சத்தத்தை கேட்டு நண்டு எட்டி பாக்குதான். அவை தன் கொடுக்குகளை மேலும் கீழும் அசைந்து நகர்வதை பார்த்து வியப்படைந்தான். நண்டு என்னாச்சு, மேல அதோட கொடுக்க வச்சு அங்கிட்டு இங்கிட்டு ஆடி விளையாடுது. அதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியப்படுறானா. சற்று தொலைவில் தாத்தா வயலில் தனியாக வேலை பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். தாத்தா தாத்தா என்றழைத்தவாறே அவன் அருகில் சென்றான். தாத்தாவை அவனுக்கு மிகவும் பிடிக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு பாக்குறான். அவங்க தாத்தா மட்டும் தனியா வயல்ல வேலை பாக்குறாங்க. அவன் இங்க இருந்து என்ன பண்றான், தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடுறான். ஏன்னா இளமரனுக்கு அவங்க தாத்தாவை ரொம்ப பிடிக்குமா. உங்களுக்கு அவங்க தாத்தாவை பிடிக்கும்ல, அதே மாதிரி. இளமரனின் குரல் கேட்டதும் தாத்தா திரும்பி பார்த்து வாப்பா என்று சொல்லிக் கொண்டே அவன் அருகே சென்றார் தாத்தா. ஓடி தன்னை கட்டி கொண்ட பேரனை உச்சி மூந்து தூக்கி மகிழ்ந்தான். அவன் கொண்டு வந்த உணவை பெற்றுக்கொண்டான். என்னாச்சு, அவங்க பேரனை பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா. தாத்தாவும் வராங்க, இளமரன் குடுகுடுன்னு ஓடுறாங்க தாத்தா இருக்கிற இடத்துக்கு. உடனே அவனை பார்த்தோடனே அவங்க தாத்தா நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு அவனை தூக்கிட்டு அவன் கையிலோட உணவையும் வாங்கிக்கிறாங்க. அருகில் இருந்த வேப்ப மரத்தின் நிழலில் தாத்தாவும் பேரனும் அமர்ந்தனர். தாத்தா என் கையாலேயே பேரனுக்கு உணவூட்டி மகிழ்ந்தார். என்னாச்சுன்னா, அவன் பக்கத்துல உள்ள வேப்ப மரம், இப்ப வயல்ல மரமும் இருக்கும், செடியும் இருக்கும், நெல்மணிகள் இருக்கும், எல்லாமே இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு வேப்ப மரத்து நிழல்ல போய் தாத்தாவும் பேரனும் உட்கார்றாங்களாம். தாத்தா உன் கைனாலேயே உன் பேரனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு சந்தோஷப்படுறாங்க. உணவே சாப்பிட்டு கொண்ட இளமாறன் அவரிடம் பேச தொடங்கினான். சாப்பிட்டுட்டே இளமாறன் தாத்தா கிட்ட பேசுறான். தாத்தா, நீங்க ஏன் இவ்வளவு வயதாகியும் நிலத்தில் வேலை செஞ்சு துன்படுறீங்க? என்ன கேக்குறான், நீங்க ஒரு ஆளை இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்களே, இவ்வளவு வயசாயிருச்சுல, நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்லன்னு சொல்லி கேக்குறான் தாத்தா கிட்ட. செல்லக்குட்டி, எனக்கு அவ்வளவு வயசாயிருச்சு, இங்க பாருப்பா, இந்த வயல்ல வேலை செஞ்சாதான் எனக்கு உடம்பு இன்னும் வலிமையா இருக்கும். நான் இதுவரைக்கும் நோய் நொடின்னு படுத்ததே இல்ல கண்ணு. இந்த வயல்ல தான் நமக்கு சொத்து. இந்த மண்ணுல விளையிற பயிர்கள் தான் நாம் வாழ வைக்கிறது. நாம் உண்ணுகிற உணவுப் பொருட்கள் எல்லாம் என்னை போல உழவர்களின் உழைப்பின் மூலம் தான் கிடைக்குது. அவங்க தாத்தா உழைப்பின் சிறப்பை எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. செல்லக்குட்டின்னு அன்பா கூப்பிட்டு சொல்றாங்க. எனக்கு என்ன அவ்வளவா வயசாயிருச்சு, இந்த வயல்ல நான் வேலை செஞ்சாதான் எனக்கு தெம்பா இருக்கும், அந்த உடல் ஆரோக்கியமா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு நோய் வந்துருச்சு, எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு என்னைக்காவது படுத்திருக்கேன்னா, அப்படி படுத்ததே இல்ல சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, எனக்கு நம்மளுக்கு இந்த வயல் தான் ரொம்ப பெரிய சொத்து. இந்த வயல்ல விளையிற அந்த வயலுங்கிறது அந்த மண்ணில் விளையிற எல்லா பயிரும் தான் நம்ம உண்கிற உணவுப் பொருட்களுக்கு பயன்படுத்துறோம். நம்ம உழவர்கள் உழைப்பின் மூலம் தான் நம்ம எல்லா உணவுப் பொருட்களும் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி உழவரோட சிறப்பை சொல்றாங்க. நெல், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, துவரம்பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், காய்கள், பழங்கள், இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த எல்லா பொருட்கள் இருக்குல்ல, இது என்ன சொல்றாங்க, அத்தனையும் விளைவிப்பது நாங்க தான். இந்த எல்லா பொருளையும் இந்த வயல்ல மூலம் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது என்ன சொல்றாங்க, அந்த உழவர்களை தான் நாங்க தான் விளைவிக்கிறோம்னு சொல்றாங்க. அதனால இந்த நிலத்தின் தான் நம்ம தெய்வமா வணங்கணும் சொல்லக்கூடிய, அதனால நம்ம இந்த வயல், அதாவது இந்த நிலத்தை நம்ம தெய்வமா பார்க்கணும்னு சொல்றாங்க. இந்த நிலத்தை ஒரு நாள் பார்க்கலைனாலும் எனக்கு தூக்கமே வராதுப்பா. அது மட்டுமா, இந்த நிலத்துல விளையிற விளைச்சல் எல்லாம் நமக்கு மட்டும் பயன்படுதுன்னு நினைக்கிறியா? அதுதான் இல்ல, நம் தேவைக்கு போக விளைந்ததை பிறருக்கு கொடுக்கும் போது கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாரு, அதுக்கு ஈடுணையே இல்லப்பா. அவங்க என்ன செய்யறாங்க, நம்ம வயல இவ்வளவு பொருள் கிடைக்கிறது, நம்ம மட்டுமா பயன்படுத்துறோம், நம்ம பயன்படுத்துறது போக எல்லாருக்குமே கொடுக்கறோம். அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதை பாக்குறது இருக்கே, அதுதான் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சொல்லி தாத்தா உங்க பேரனுக்கு சொல்றாங்க. ஆமா தாத்தா, சரியாதான் சொல்றீங்க. உழவர்கள் நாம் உலகத்துக்கே அச்சாணின்னு எங்க ஆசிரியர் கூட சொன்னாரு. அவங்க இளமரன் என்ன சொல்றா, நீங்க சொல்றது சரிதான் தாத்தா. எங்க ஆசிரியர் கூட என்ன சொல்றாங்க, உழவர்கள் தான் நம்ம உணவு சாப்பிடறதுக்கு அச்சாணியா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றான்.
தாத்தாவிடம் பேசிக்கொண்டே அருகில் இருந்த வெண்டை செடியிலிருந்து ஒரு வெண்டைக்காயை பறித்தான் இளமாறன். இன்னும் கூட 2-3 பறிச்சு சாப்பிடுப்பா, பச்சையா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுதான் என்றார் தாத்தா. நீங்க என்ன பண்ண, பச்சை காய்கறினா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்களா, வெண்டைக்காய் கேரட்னா, அதான் என்ன பண்றான், அப்படியே செடியில இருந்து அப்படியே ஒடிச்சு ஒரு வெண்டைக்காய் சாப்பிடுறாங்க. தாத்தா என்ன சொல்றாங்க, கூட 2-3 சாப்பிடு, வெண்டைக்காய் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. தாத்தா வெண்டைக்காய் சுவையாக இருக்கிறதே என்ற பேரனிடம், ஆமாப்பா, இயற்கை உரம் போட்டதான் இங்க எல்லா உணவு பயிர்களையும் விளைவிக்கிறோம், அதனால் உடலுக்கு கெடுதியே இல்ல, உணவுப் பொருட்கள் சுவையாக இருக்கும் என்று கூறி தாத்தாவின் கண்கள் சற்றே கலங்கியது போல் உணர்ந்தான் இளமாறன். அவங்க என்ன சொல்றாங்க, வெண்டைக்காய் சுவையா, இளமாறன் சொல்றான் வெண்டைக்காய் ரொம்ப சுவையா இருக்கு. அவங்க தாத்தா என்ன சொல்றான், நம்ம வயல்ல செயற்கை உரமே போட மாட்டோம், எல்லாமே இயற்கை உரம் தான் போடுறோம், அதனால நம்ம உணவுப் பொருட்கள் எதுவுமே கெடுதி இல்லை, நம்ம எல்லாமே சுவையாதான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே அவங்க தாத்தா கண் கலங்க ஆரம்பிக்குது. தாத்தா தாத்தா என்னாச்சு, ஏன் என்னவோ போல் இருக்கிறீங்க? ஒண்ணும் இல்லையப்பா என்ற தாத்தா உண்மையாகவே தன் கண்களை துடைத்தான் கொண்டான். என்னாச்சு, அவங்க பதறி போய் கேட்கிறான், தாத்தா தாத்தா என்னாச்சு, ஏன் இப்படி அழுகுறீங்க, என்னாச்சுன்னு பதட்டத்தோட கேட்கிறான். அதுக்கு தாத்தா கண்ணை தொடச்சிட்டு சொல்றாங்க, ஒன்னும் இல்லப்பான்னு சொல்றாங்க. தாத்தா நீ என்கிட்ட எதையோ சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே, சொல்லுங்க தாத்தா என்றான் இளமாறன். இளமாறன் என்ன சொல்றான், தாத்தா என்கிட்ட எதையோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நீங்க மறைச்சிட்டு இருக்கீங்க, அது என்னன்னு எனக்கு பேச சொல்லுங்கன்னு சொல்லி இளமாறன் கேட்கிறான். அப்போதெல்லாம் நிறைய மாடுகள் இருக்கும், அவற்றின் சாணத்தை ஒன்று சேர்த்து எருவாக்கி நிலத்தை போட்டு இயற்கையாக உழவு செய்வோம். என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல என்ன ரொம்ப மாடு வச்சிருப்பாங்களா, மாடோட சாணத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து எருவா உருவாக்கி அது இயற்கை உழவு செய்யறதுக்கு இயற்கை உரத்துக்கு பயன்படுத்துவோம். தாவரங்களோடு தலைகளை மண்ணில் இட்டு மட்க செய்து நல்ல விளைச்சலை உண்டாக்குவோம். அதாவது தாவரத்துல உள்ள காஞ்சு போன இலைகள் எல்லாத்தையும் நல்லா மட்க செய்து அதையும் உரமா பயன்படுத்துவோம். இப்ப விளையிற உணவுப் பொருட்களை சாப்பிடுவங்க நல்ல உடல் நலத்துடன் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாம் இயற்கை உரத்தை பார்க்கவே முடியல. இப்படி எல்லாம் நம்மளே தயாரிச்சு எல்லாம் போடுறதுனால அது உடம்புக்கு எந்த கெடுதியும் வராது, எல்லாரும் உடல் ஆரோக்கியத்தோட இருந்தாங்க, நோய் எதிர்ப்பு சக்தினா அவங்களுக்கு தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த இயற்கை உரத்தையே பார்க்க முடியல சொல்லி ரொம்ப வருத்தத்தோட இளமாறன் கிட்ட அவங்க தாத்தா சொல்றாங்க. தாத்தா நம்ம மாமா வீட்டுல மூட்டையா அடிக்கிருக்கே, அவையெல்லாம் இயற்கை உரம் இல்லையா? அவங்க என்ன கேக்குறான் இளமாறன், தாத்தா இப்ப நம்ம மாமா வீட்டுல மூட்டையா அடுக்கி வச்சிருக்காங்களே, அதுனா இயற்கை உரம் இல்லையான்னு கேக்குறாங்க. இல்லையப்பா, அவையெல்லாம் செயற்கை உரம், அவற்றை மண்ணில் போட்டு மண்ணை கெடுக்கிறோம் என்ற வருத்தம் எனக்கு இருக்கு. செயற்கை உரங்களை தெளித்து உழவனுக்கு உதவியா இருக்கிற தேனி, வண்ணத்து பூச்சி, மண்புழு எல்லாத்தையும் அழிச்சு மண்ணை கெடுக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப யாருமே இயற்கை உரத்தை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க, செயற்கை உரத்தை தான் பயன்படுத்துறாங்க. இந்த செயற்கை உரத்தை விவசாய நடத்துல போடுறதுனால என்னாச்சு, உடலுக்கு கெடுதிதான் வருது, மண்ணெல்லாம் என்ன ஆகுது, கெட்டு போகுது, அதாவது மண்ணில் வாழ்ற உயிரினங்கள் தேனி, வண்ணத்து பூச்சி, மண்புழி எல்லாம் அழிஞ்சு போகுதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. தாத்தா செயற்கை உரங்களா நிலத்துக்கு அவ்வளவு கெடுதியா என கேக்குறான் இளமாறன். ரொம்ப இதா கேக்குறான், செயற்கை உரங்கள்னால நிலத்துக்கு என்ன ஆபத்தா இருக்குதுன்னு சொல்லி கேக்குறான். செயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் உணவுப் பொருட்களை உண்பதால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வருகின்றன. அதாவது செயற்கை உரத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்த அந்த உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு நமக்கு அடிக்கடி நோய் வருது. உணவுகள் உயிர் சத்துக்கள் இல்லாத சக்கைகளாகவும் மாறி போகின்றன. உடலை வாட்டும் நோயான சர்க்கரை நோய் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு பிள்ளைகளுக்கும் வருது. மெயினா கேளுங்க, சர்க்கரை நோய் சின்ன பிள்ளைங்களுக்கு வர்றது காரணத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால, அதாவது செயற்கை உரத்தை பயன்படுத்தி நம்ம தயாரிக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிடறதுனால வருதுன்னு சொல்றாங்க. தாத்தா அப்ப தண்ணீர் மட்டும்தான் சுத்தமா இருக்குமா சொல்லுங்க? இளமாறன் கேக்குறான். அப்ப பொருட்கள் எல்லாம் கெடுதி நீங்க சொல்றீங்க, அப்ப தண்ணீர் மட்டும் சுத்தமா இருக்குமான்னு சொல்லி கேக்குறான். அடப்போப்பா, செயற்கை உரம் பூச்சிக்கொல்லிகளே போன்றவற்றை மண்ணில் தெளித்து தண்ணீரில் விடுகிறோம். அதாவது பூச்சிக்கொல்லிகளை தெளிச்சு அந்த தண்ணியை தான் நம்ம உள்ளக்க விடுறோம், கால்வாயில பாய்ச்சுறோம். அந்த தண்ணீர் நிலத்தடி நீருடன் கலந்து அதையும் கெடுத்து விடுகிறது. இது போன்ற எல்லா தொழிற்சாலை கழிவுகளும் அப்படியே நிலத்தில் விட்டு நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறோம். தண்ணி மட்டுமா நம்ம என்ன பண்றோம், தொழிற்சாலையில் வர கழிவு நீரும் என்ன ஆகுது, நம்ம பயன்படுத்துற நீரோட நிலத்தடி நீரோட கலந்து விடுது, தண்ணீரும் நம்மளுக்கு தூய்மையா கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. அடப்பாவுமே, அப்படின்னா நம்ம எதைத்தான் சாப்பிடுவது? இளமாறன் கேக்குறான். அப்படின்னா நம்ம எதைத்தான் சாப்பிடுறது, எல்லாமே கெடுதிதானான்னு சொல்றான் இளமாறன். பழைய முறைப்படி நம்ம இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண்மை செய்யணும்ப்பா. அவங்க என்ன சொல்றாங்க, தாத்தா முன்னாடி காலத்துல பயன்படுத்துற மாதிரி இப்பயும் பயன்படுத்தினா நல்லா இருக்கும். அப்போதுதான் நாம் மட்டும் இல்ல எல்லோரும் நல்லா இருப்பாங்க, நம்ம மட்டும் இல்ல எல்லாருமே நல்லா இருப்பாங்க.
தாத்தா நீங்க சொன்னது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உழவுதான் நமக்கு உயிர், அதுல விளைகிற பயிர்கள் தான் நம்ம எல்லோருக்கும் உணவாக இருக்கு. என்ன சொல்ற இளமாறன், நீங்க சொல்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா. அதாவது நமக்கு விவசாயம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம உயிர் வாழுக்கு தேவையான பயிர்கள் எல்லாம் விவசாயத்துலதான் கிடைக்குது. அதனால நம்ம உயிர் காக்கும் உணவுப் பொருட்களை விளைவிக்கின்ற நிலத்திற்கு நம்ம எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. அவன் என்ன சொல்றாங்க, அதனால நம்ம உயிர் காக்குற இந்த நிலத்திற்கு நம்ம எந்த கெடுதலும் யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்றான். முடிஞ்ச வரைக்கும் செயற்கை உரத்தை விட்டு இயற்கை உரம் தான் பயன்படுத்தணும். சரியா தாத்தா? அப்பா கிட்ட மட்டுமின்றி என் நண்பர்களுக்கும் நீங்க சொன்னதை நான் கட்டாயம் சொல்லுவேன். அவன் என்ன சொல்றான், முடிஞ்ச அளவு வயல் வச்சிருக்கவங்க எல்லாரும் இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தணும்னு சொல்லி நான் அப்பா கிட்டேயும் சொல்லுவேன், என் நண்பர்கள் எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவேன் தாத்தான்னு சொல்றான். நல்லது கண்ணே, அப்படியே செய். எல்லாரும் நன்மையை தர்ற ஒரு செய்தியை சொன்னா யாரு ஏத்துக்கொள்ள போறாங்க? மெதுவா புரிஞ்சுக்குவாங்க. சரி கண்ணு, உச்சி வெயில் வருது, நீ போய் வீடு போயிட்டு சேருப்பா. அவங்க என்ன சொல்றாங்க, நல்லது சொன்னா இந்த காலத்துல யாரு கேப்பா, இருந்தாலும் மெதுவாவது புரிஞ்சுக்குருவாங்கல்லன்னு சொல்லிட்டு பாசமா சொல்றாங்க. வெயில் உச்சி வெயில் வந்துருச்சு, நான் வீட்டுக்கு போப்பான்னு சொல்லி அவங்க பேரனா வழி அனுப்பி வைக்கிறாங்க. தாத்தாவிடம் விடை பெற்று ஆழ்ந்த சிந்தனையோடு வீடு திரும்பினா இளமாறன். என்னாச்சு, தாத்தா கிட்ட சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போறான். வீட்டுக்குள் நுழைந்ததும் யாரிடம் பேசாமல் அமைதியாக தன் அறைக்கு சென்றான். அப்போது அங்கு வந்த அவனுடைய அப்பா. இளமாறா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஓ, வயலுக்கு போயிட்டு வந்தியா? இந்த வெயில் உனக்கு ஒத்துக்கலையா? உங்க தாத்தா கூட நான் சொல்றதை எங்க கேக்குறாரு? என்னாச்சு? அவன் இந்த சிந்தனையோட வாரான். நம்ம நெல் எல்லாம் செயற்கை உரத்தை போட்டு நாஸ்தி பண்றாங்களே, உணவுப் பொருட்கள் அப்படி கெடுதல் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவன் அதை யோசிச்சுக்கிட்டே வரும்போது என்ன பண்றான், யார்கிட்டயுமே பேசாம அமைதியா வீட்டுல போய் உட்கார்றான். இது எல்லாத்தையும் அவங்க அப்பா பாக்குறாங்க. பாத்துட்டு, என்னாச்சு இளமாறா, ஏன் உன் முகம் எல்லாம் வாட்டமா இருக்கு? ஓ, நீ வயலுக்கு போனியா? போயிட்டு வந்து இந்த வெயில் உனக்கு சேரலையான்னு சொல்லி கேக்குறாங்க. உங்க தாத்தாவும் எங்க கேக்குறாங்க, ஓய்வெடுங்கன்னா கேட்காம வயலுக்கு போறாருன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாங்க. இந்த தள்ளாத வயசுல வயல்ல போய் வேலை செய்யணுமா, வீட்டுல இருக்கலாம்ல என்று கூறிய அப்பாவை முறைத்தான் இளமாறன். இந்த தள்ளாட வயசுல, வயசான காலத்துல ஏன் வயலுக்கு போறாங்க, வீட்டுல உட்காந்து ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லி அவங்க அப்பா இளமாறன்ட்ட கேக்குறாங்க. இளமாறன் அவங்க அப்பாவை பார்த்து முறைக்கிறான். அது சரிப்பா, நீங்க நினைச்ச மாதிரி யாருமே வயல் வேலைக்கு போகலைன்னா என்ன ஆகும்? எல்லாரும் இப்படியே இருந்து விட்டா நம்ம என்ன பணத்தையா சாப்பிட முடியும் என்றான் இளமாறன். என்னாச்சு இளமாறன் கேக்குறா, நீங்க நினைச்ச மாதிரி தாத்தாவும் வயலுக்கு போல, நம்ம வயல்ல யாருமே வேலை செய்யல, அப்ப என்ன நம்ம சாப்பிடறதுக்கு என்ன பண்ண, 3 நேரம் பணத்தையா மட்டுமா சாப்பிட முடியும்? அவங்க அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேக்குறான். இளமாறன் பேச்சில் வெளிப்பட்ட உண்மை தம்மை சுடுவது போல் உணர்ந்த அப்பா ஒன்றும் பேசாமல் வயலை நோக்கி நடந்தான். என்னாச்சு, இளமாறன் சொன்னதை கேட்டு உங்க அப்பாவுக்கு மனசு என்னாச்சு, சுடுவது போல் நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம வயலோட முக்கியத்துவத்தை உணராம இருந்துட்டோமேன்னு சொல்லி என்ன பண்ற, ஒண்ணுமே பேசாம வயலை நோக்கி நடந்து போறாங்களாம். எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கா? நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட முடிஞ்ச அளவு எல்லாரும் செயற்கை உரத்தை பயன்படுத்தக்கூடாது, இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தணும். அதனால விளையிற நன்மை எல்லாருக்கும் சொல்லணும். நம்ம இயற்கையின் அழகை சிறுவன் மூலம் எடுத்துச் சொல்லி அதை பேணிக்காக்க வழிகளையும் தெரிவித்துள்ளது இந்த பாடம். இயற்கை உரத்துடன் சார்ந்த விவசாயம் நம் எதிர்காலத்தின் பொற்காலம். எளிமையான கற்றலின் வெளிப்பாடு. விவசாயத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டனர். இயற்கை உரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொண்டனர். Hello and welcome to Yoga Eye Exercises. Lisa and Sukadev of Yoga Vidya welcome you for practice for new insights, relaxed eyes and improved eyesight. You can do this exercise standing, sitting on a chair or sitting cross-legged on the floor. Wherever you're sitting, close your eyes and feel your eyes and become aware you want to be grateful to your eyes and you want to do something good for your eyes. Open your eyes, look towards the right and towards the left, towards the right, left, right, left, right, left, right, left. Close your eyes, feel your eyes, and with each exhalation imagine you send relaxing energy, light energy from your abdomen to your eyes or through your eyes. Open your eyes again, look up,
down, up, down, up, down, up, down, up, down. Close your eyes, feel your eyes, and with each exhalation send relaxing energy from your abdomen to your eyes and through your eyes. Open your eyes again. Now look to the upper right, lower left, 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 upper right, lower left. Close your eyes. Send relaxing energy to your eyes. Open your eyes again. Look towards the upper left, lower right, upper left, lower right, upper left, lower right, upper left, lower right, upper left, lower right. Close your eyes and send relaxing energy from your abdomen towards your eyes. Open your eyes again and make no circular movement clockwise. Look up and then slowly to the right and to the bottom and to the left and up to the right, down, and continue a few times. Try to make it complete circles and not just squares. This practice also helps to harmonize the two hemispheres of the brain. Now, other direction, counterclockwise. Do slow conscious movement. And slowly close your eyes and feel the relaxing energy of your abdomen go into your eyes. Now open up your eyes again and stretch out your right arm, thumb, the level of your eyes. Look towards your thumb. Look far away. Back to your thumb. Now look towards the tip of your nose, to your thumb, far away, your thumb, tip of your nose, thumb, far away, thumb, tip of your nose, thumb, far away, thumb, tip of your nose, thumb, and far away. Close your eyes, lower your hand, breathe a few times, and send relaxing energy into your eyes and through your eyes. Now, lift up your hands a little bit and rub your palms, warming up your palms and increasing the life force, the prana in your hand and your hand chakras. Put your palms over your eyes and feel the energy of your palms radiate into your eyes. Feel that calming, soothing, relaxing energy. Slowly relax your hands, lower your hands. And one more time, rub your palms, developing warmth in your palms, feeling the energy in your palms. And put your palms over your eyes and feel the relaxing energy of your palms radiate into your eyes. Slowly lower your hands. Remain seated for a few moments. Breathe a few times deeply. Feel the relaxation of your eyes, relaxation of your mind. You can do this wonderful breathing exercise every day.
Your eyesight will improve. Don't need to get headache. And you come to clearer and clearer insights. Lisa and look forward to seeing you again for the next Yoga Vidya video. ஹரியோம் குழந்தைகளே, இப்பொழுது சாந்தி மந்திரம் சொல்லி வகுப்பை முடித்து கொள்ளலாம். நேராக உட்காருங்கள், கைகளை இணைத்து கொள்ளுங்கள். நிமிர்ந்து உட்கார்ந்து மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து ஓம் என்று 3 முறை கூறி வெளியே விடுங்கள். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.